கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24.2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலையில் 22.2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, எந்த மாவட்டத்தில் இதுவரையில் அதிக மழைப்பொழிவானது ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, தமிழகத்தில் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 5:30 மணி வரை அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக அதி கனமழை என்பது இந்த மாவட்டங்கள்ல பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக கிருஷ்ணகிரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதி கனமழை என்பது அந்த பகுதியில் பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று திருவண்ணாமலை பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அந்த பகுதிகளிலுமே அதி கனமழையானது பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரியிலேயும் 10 சென்டிமீட்டர் பல்வேறு இடங்கள்ல பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக சேலம் ஏற்காடு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பாக 6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. தற்போது கிருஷ்ணகிரி பகுதியில் மட்டுமே 24 சென்டிமீட்டர் என்பது அதிக அளவில் பதிவாகியிருக்கின்றது. கடந்த நேற்று காலை 8:30 மணியிலிருந்து தற்போது 5:30 மணி வரை அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் என்பது பதிவாகியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.